அவங்கள பொறுத்தவரையிலும் எங்கள் தலைவரோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது அப்படின்போது அந்த அரசியலை விஜய் கட்சியில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் பிரித்து காட்டணும். அப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 4 ஃப்ரேம் நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் அடி வாங்குறது இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே போயிடும். தீர்வு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவுல இதை இழுத்தடிப்பதற்காகவே கேஸ அப்பீல்னு தள்ளி போடுறாங்க. அரசியல்ல என்ன வேணா நடக்கும். பராசக்தி நல்லா ஓடுறதுனால உடனே திமுகவை எல்லாருமே ஏற்றுக்க போகிறாங்க, திமுக அதிகமாக ஓட்டு போட போகிறாங்க, அப்படி கிடையாது. இல்லை ஜனநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுந்தால் உடனே விஜய்க்கு 10% வாக்கு இந்த ஒரு படத்தை வச்சு ஏற போகிறது கிடையாது. மற்ற கட்சிகளோ இந்த தேர்தல் நேரத்தில் நெருக்கடி வர 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 தாவேகா வந்து திக்குமுக்காடும். ஏன்னா தனியாக நிற்கிறாங்க, நான் ராவண மகன் ஒத்தையில் நிற்கிறேன் அப்படி இப்படின்னு பாட்டு போட்டு படத்தில் பண்ணுறது வேறு. யாரோட பணத்தில் நீங்கள் கட்சி நடத்துறீங்க, அந்த பணம் எப்படி வருது? கருப்பு பணம் வைத்து தான் நீங்கள் அரசியல் செய்கிறீங்களா, இல்லை உண்மையிலே உண்டி குலுக்கி சேர்த்து இல்லை மக்கள்கிட்ட பணம் வாங்கி பண்ணுறீங்களா? இதெல்லாம் வருது இல்லை கேள்வி. அப்போ உண்மையான சிக்கல் வந்து திமுகலே போய் ஐயா சேர்ந்தாலும் ஒரு கேள்வி, நீங்க மாம்பழம் அப்படின்னு சொன்னதுனால இந்த கொஸ்டின், இப்போ இந்த சின்னம் யாருக்கு போகும்? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கும் நெறியாளருக்கும் அன்பு வணக்கம். விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக வேண்டிய கட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, சான்றிதழ் இன்னும் வழங்கப்படல. நீங்க வந்து பல கேஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, நிறைய படம் இந்த டேட்ல ரிலீஸ் ஆகும்னு எல்லாம் பேசப்பட்ட ஒரு படம் ஏன் இவ்வளோ நெருக்கடியை சந்திக்குது? அப்போ இதில் வந்து 2 பார்வைகளாக பதிய வைக்கணும். ஒன்று வந்து ஒரு வழக்கறிஞராக, இன்னொன்று வந்து ஒரு சாமானியனாவோ இல்லை ஒரு விஜயோட ரசிகனா. இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா படங்களுக்கு வந்து இந்த மாதிரி காலதாமதம்ன்றது இந்திய திருநாட்டில் புதுசு கிடையாது. நிறைய வந்து படங்கள் வந்து தாமதமாக இருக்குது. உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் படமே பார்த்திங்கன்னா காவலன் வந்து 2011 காலகட்டத்தில் இந்த மாதிரி தாமதமாகி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைவா 2013. இன்றைக்கி காலையில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்து, இந்த செய்தி சுருக்கத்தில் பார்த்திங்கன்னா 2013 தலைவா வந்து வெளியூர்லலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆகஸ்ட் 19. அதுக்கப்புறம் ஒரு 11 நாள் கழிச்சு தான் தமிழ்நாட்டில் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போது வெளிநாடுகள், ஆமாம் வெளிநாடுகளில். அப்போது அவன் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தாங்க. அப்புறம் கத்தி 2014, அப்புறம் மெர்சல் 2017. இந்த மெர்சல் படம் 2017 பார்த்தா ராகுல் காந்தியே ட்வீட் பண்ணார், ஒரு ஜிஎஸ்டி வரியை பற்றிலாம் பேசுகிறாரு அப்படி இப்படின்னும் போது நீங்கள் மெர்சல் ஆகிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனம் ஆச்சு. அதேமாதிரி சர்க்கார் படத்தப்பவும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு கருத்துக்கள்லாம் வந்தது. அப்போவும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்தது சர்க்கார் படத்துக்கு. அப்புறம் லியோ படத்தில் வந்து 2023 சர்ச்சை வந்தது. இந்த மெர்சலுக்கும் சரி சர்க்காருக்கும் சரி அப்போவும் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க. அது அப்போவும் வந்து அவங்க வந்து பிஜேபியை பற்றி பேசினாங்க. பட் ஆனால் அன்னைக்கு வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கலை. அதனால் காங்கிரஸோட சப்போர்ட் வந்து அன்னைக்கு வந்து பெருசாக விமர்சனம் பண்ணப்படவில்லை. ஆனால் இன்றைக்கி விஜய் கட்சி தொடங்கிட்டு திமுக தீய சக்தின்னு பேசும்போது அப்போ கூட்டணி தர்மம்னு வரும்போது காங்கிரஸ் கட்சி அங்கே விமர்சனம் ஆகுது. அப்போ 2023 லியோ படத்துக்கு என்ன பிரச்சனைனா அதில் வந்து மது அருந்துற மாதிரியும் புகைப்பிடிக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் அதிகமாக இருக்குது. அப்போது சிறு பசங்களாம் இதை பார்த்தாங்கன்னா அது சிக்கலாக வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று இருந்தது. அப்புறம் இப்போ வந்து நமக்கு ஜனநாயகனில் வந்து பிரச்சனை. அப்போ ஒரு படம், இப்போ நான் சொன்னது எல்லாமே விஜய் சாரோட படங்கள் தான். அப்போது இந்த சென்சார் பிரச்சனை அப்படின்றது எப்பயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. அது பெரிய பட்ஜெட் படம்னும் பொழுது வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரத்தம் காட்சி அதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும். சரி, இது ஒரு புறம். இன்றைக்கி காலையில் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தா நீதியரசர் பிடி ஆஷா முன்னாடி வந்து இந்த வழக்கானது வருது. அவங்க வந்து ஒரு தீர்வை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன தீர்வு கொடுத்துருக்காங்கன்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களோட ஆட்சேபனையெல்லாம் 2 சைடு வாதத்தையும் கேட்குறாங்க. அதாவது விஜய் தரப்பு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட வாதங்களை கேட்குறாங்க. பராசரன் மூத்த வழக்கறிஞர் அவர் அப்பியர் ஆகிறார். அதேமாதிரி அரசு தரப்புலேயே வந்து மாநில அரசு மத்திய அரசுலேருந்துலாம் வழக்கறிஞர்கள் போகும்போது மாநில அரசை பொறுத்தவரை அதுக்கு வந்து ஒன்றும் பெரிய ரோல் கிடையாது. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க சென்சார் போர்டுன்றது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள். அவங்க வந்து எங்களுக்கு இதில் பிரச்சனை இருக்குது, இது வந்து மெம்பருங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிவ்யூ கமிட்டிக்கு அமைச்சிருக்காங்க, அதை வந்து சேர்பர்சன் இன்னும் ஒப்புதல் தரல அப்படின்னும் போது இந்த வழக்கினுடைய தன்மை வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ். அதாவது 4 விதமான ரிட்டு போடுவாங்க. ஒன்று வந்து ஏபிஎஸ் கார்பஸ், ஒரு மனிதர் காணாமல் போயிட்டார் இருக்காருன்னா அவரை கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது. அதுக்கப்புறம் ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்னென்னா, நான் உத்தரவு பிறப்பிக்கிறேன். கோர்ட்டு வந்து அரசாங்கத்திலையோ இல்லை அரசு நிறுவனத்தில் தனிப்பட்ட நபருக்கோ இல்லை ஒரு நிறுவனத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது நியாயத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை கொடுக்கல அப்படின்னா
கோர்ட் வந்து வி கமாண்ட், நீ அந்த அதிகாரத்தில் பயன்படுத்தி அவனுக்கு ஆர்டர் கொடு. அதுதான் ரிட் ஆஃப் மேண்டமஸ். அப்புறம் வந்து ரிட் ஆஃப் சர்டியோரி இருக்குது, அப்புறம் கோ வாரண்ட்டும் இருக்குது. அதெல்லாம் அது வேறு வேறு. அப்புறம் ப்ரொஹிபிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த செக்ஷனில் அந்த முறைப்படி வாதம் நடந்தது, பிரதிவாதம் நடந்தது. நீதியரசர் ஆஷா வந்து பார்த்துட்டு இது பிரச்சனை போதும், நீங்கள் வந்து அந்த சென்சாரை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆர்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சென்சார் போர்டுக்கு அப்பியர் ஆன வழக்கறிஞர், இல்லைங்க நாங்கள் வந்து இதை எதிர்த்து நாங்கள் வந்து இதுக்கப்புறமா இருக்க நீதிமன்றத்துக்கு போகிறோம், உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் நாங்கள் போனோம், அதனால் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் லீவ் கொடுங்க அப்படின்ட்டு. சரி, அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களோட தீர்ப்பை வந்து நாங்கள் ஏற்றுக்கல, நாங்கள் மேலே போய் முடிவு பண்ணின்னு வந்துடுறோம் அப்படின்னும்போது அந்த சிக்கல் வந்து இப்போ தொடருது. அந்த படத்துக்கு வந்து ஒரு வகையில் நிவாரணம் கீழே கிடைச்சாலும் இவங்க அப்பீல் போகிற காரணத்தினால அந்த சிக்கல் வந்து தொடருது. அப்போ அந்த அப்பீல் போகும்போது என்னென்னா, இப்போ மேலவை நீதிமன்றம் கேட்டு அவங்க ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இது பஞ்சாயத்துக்கு வரும். அதுவும் வந்து உடனடியாக கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அநேகமாக இன்றைக்கி ஈவினிங்கு இல்லைனா நாளைக்கு காலையிலே ஹியரிங் போவாங்க. ஏன்னா இது சீனியர் கவுன்சிலு ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு, இந்த தீர்ப்பு எதிர்த்து போகும்போது வேகம் எடுக்கும். இந்த வழக்கு வேகமே விஜய் அவர்கள் பெரிய பெரிய வழக்கறிஞர்களாக தான் போகுது. இதில் வந்து ஒரு ஏழை பழையோ இல்லை சாமானியனோ போனால் இந்த வழக்கானது இவ்வளோ வேகமாக போவாது. நீங்க சொல்றது சார், லீகலி அண்ட் லாஜிக்கலி ஒரு சில விஷயங்கள் நீங்க கரெக்டா சொன்னாலுமே, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதா தானே இன்னைக்கு இருக்கிற பொதுமக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலையை கொடுக்கும். 2வது தொடர் விடுமுறைகள் இருக்கிறதுனால இந்த 2 படங்களும் தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பேசு பொருளா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்ளோ இது வந்து ஒரு சுலபமா ஒரு சான்றிதழ் குடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய படம் தானே இது. அப்போ இப்படி ஒரு நெருக்கடி குடுக்கும்போது பார்க்குற பொதுமக்கள் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? விஜய் தரப்புல இருந்து திருப்பி திருப்பி இந்த நெருக்கடியை அ அ மத்திய அரசுல இருந்து வரதா அவங்க போர்ட்ரேட் பண்ணல. மாநில அரசு தான் இந்த நெருக்கடியை குடுப்பதாக தான் திருப்பி திருப்பி அவங்களோட ட்விட்டர் பக்கங்கள்லயும், அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே போடுற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப சாதாரண பொதுமக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 2 விஷயங்க. ஃபஸ்ட்டு வந்து விஜயோட ரசிகர்களோட அந்த புரிதல் தன்மை, அது ஃபஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்கள பொறுத்தவரையிலும் எங்கள் தலைவரோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்றாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது அப்படின்போது அந்த அரசியலை விஜய் கட்சியில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் பிரித்து காட்டணும். எப்பா தியேட்டர் கிடைக்கல, தியேட்டரில் ஓட விடல, சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா அது மாநில கட்டுப்பாட்டில் இருக்கிற திமுக அரசாங்கம். அது மேலே விமர்சனம் வைக்கலாம். ஒருவேளை படத்துக்கே சென்சார் போர்டு ஃபிலிமு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கல, படம் ரிலீஸ் பண்ணுறதுலே பிரச்சனை, அது வந்து சென்சார் போர்டு அது மத்திய அரசு கீழே இருக்கிற பாஜக கீழே இருக்கிறது, ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பிரித்து புரிஞ்சிக்கணும் அப்படின்றத சொன்னோம். இதில் என்ன கூத்துனா, அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளுக்கே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கும் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் வித்தியாசம் தெரியாது நிறைய பேருக்கு. அதனால தான் மாற்றி மாற்றி லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுக்கு அனுப்ப வேண்டிய லெட்டர் கோயம்பேடுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. கோயம்பேடுக்கும் அவங்களுக்கும் இன்றைக்கி தேதியில் சம்மந்தம் இல்லை. அதேமாதிரி ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக டெல்லிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க ஒரு சில லெட்டரை. அப்போ உங்களுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கரெக்டாக தெரியணும், எந்த லெட்டரை எந்த கம்யூனிகேஷனை எங்கே அனுப்பணும். ஸோ இது ஒரு பிரச்சனை. இது வந்து பிரச்சனைன்றதை தாண்டி அந்த அவேர்னஸ் இல்லை, புரிதல் இல்லை. அது வந்து நாளடைவில் அரசியல் பண்ண பண்ண தெரிஞ்சிடும் என்ன பண்ணணும்னு. ஸோ இது இப்போ தொண்டர்களோட மனநிலையோ இல்லை சாமானியர்களோட மனநிலை, அவங்க வந்து இதை வந்துட்டு இது என்ன, இது ஒரு தேவையில்லாத தலைவலி, இது ஒரு படம் தானே. இப்போது நீங்கள் அடிப்படையில் பாருங்கள், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால ஒரு ஆட்சிக்கு கெட்ட பேரோ இல்லை ஆட்சி அந்த கட்சிக்கு நிறைய ஓட்டு கிடைக்க போகிறதோ அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு படத்தை தாண்டி அந்த நடிகர் பல படம் நடித்து ஒரு பேர் எடுத்திருப்பார், அதை வைத்து தான் ஓட்டு. ஒரு படத்துக்காக கிடையாது. இப்போ பராசக்தி நல்லா ஓடுறதுனால உடனே திமுகவை எல்லாருமே ஏற்றுக்க போகிறாங்க, திமுகவுக்கு அதிகமாக ஓட்டு போட போகிறாங்க, அப்படி கிடையாது. இல்லை ஜனநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுந்தால் உடனே விஜய்க்கு 10% வாக்கு இந்த ஒரு படத்தை வச்சு ஏற போகிறது கிடையாது. இல்லை இந்த படத்திலே வந்து அரசுக்கு எதிரான ஒரு கருத்து இருக்குமே ஆனாலும் அதை வந்து ஆர்டிகிள் 19 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் அதை உறுதி செஞ்சுருக்கு. ஒரு 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 திரைப்பட இயக்குனரோ இந்த படத்தினுடைய ஓனர் வந்து டைரக்டர் தான், இல்லை அந்த ப்ரொடியூசர். அவங்களுக்கு வந்து ஒரு கருத்தை சொல்லுவதற்கோ இல்லை ஒரு கதையை சொல்லுவதற்கோ சுதந்திர இந்தியாவில் இடம் இருக்குது. இது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி இது வந்து ஒரு போராக மாறும், மக்கள்கிட்ட ஒரு பிரளயம் ஏற்படும், அதனால் இதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னா எனக்கு புரியுது. இது வந்து எத்தனை நாள் ஓட போகுது, என்ன பண்ண போகுதுன்றது மக்கள் தான் முடிவு பண்ணும். ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் ஓடும், இல்லை ஒரு 10 நாள் ஒரு படம் ஓடுனா அவங்க போட்ட காசை எடுத்துட போகிறாங்க, அவ்வளோதான் இது மொத்தமாக. ஆனால் இதை வந்து இது ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தை வந்து மையமாக வச்சு ஒரு அரசியல் நெருக்கடிக்கு கொண்டு போகிறாங்களோன்ற அந்த ஒரு சந்தேகம் வந்து சாமானியனுக்கு கண்டிப்பாக வரும். அது வரணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எதுக்கு ஒரு படம் தானே, ஏன் பொங்கலுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுறதுன்றது எப்பயுமே இருக்கிறது. இப்போ இந்த 2 படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு உடனே சின்ன சின்ன படம் எடுத்து தயாராக இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது தயாராகிறாங்க. ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணிட்டா திருட்டு சிடியோ டிவிடியோ வராது, உங்களுக்கு பைரேட்ஸை தவிர்க்க முடியும்.
அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் பண்ணால் படம் இன்னும் பெரிய நஷ்டத்தில் போய் மாட்டிக்கும். அப்போது ஒரு ஒரு படத்தை தாமதமாக ரிலீஸ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது? சாதாரண ஒரு படம். அப்போது நீதியரசர் பிடி ஆஷா வந்து ஒரு தீர்வை குடுக்குறாங்க. சரி போதும் அப்படின்னும்போது அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது சென்சார் போர்டில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் படத்தை பார்த்து முடிச்சுட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டதுக்கப்புறம் சேர்பர்சன் அதில் தலையிட முடியாது. ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டிருச்சு. மெம்பர்ஸ் எடுக்கிற முடிவு அப்போ எதுக்கு அவங்க மெம்பராக இருக்காங்க? எதுக்கு படத்தை மெஜாரிட்டி ஆஃப் பார்த்தாங்க? இன்னொன்னும் சொல்கிறாங்க அந்த வாதத்தில் இதில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நீதிமன்றத்துக்கு முன்னாடி என்ன வழக்கறிஞர்கள் பதிவு பண்ணுறாங்கன்னா நிறைய கட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் நிறைய நீக்கிட்டோம். இன்னொன்றுங்க இப்போ ஒரு கருத்து இருக்குது. அப்போ ஒரு 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 படத்தில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு 4 ஃப்ரேம் நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் அடி வாங்குறது இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே போயிடும். ஸ்கிரிப்டை கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து காமிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் டயலாக்ல லிரிக்ஸில். பட் ஸ்க்ரீன் ப்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தினுடைய அந்த தொடர்பு இருக்கும். அப்போ ஜனங்களுக்கு வந்து அந்த சுவாரஸ்யம் போயிடும். அப்போது ஒரு 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 நாட்டில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது தீர்வு என்பது எனக்கு தெரியுது. ஆனால் தீர்வு என்பது மேலே இருக்கவங்களுக்கு தெரியல. அப்போது இதில் தீர்வு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவுல இதை இழுத்தடிப்பதற்காகவே கேஸ அப்பீல்னு தள்ளி போடுறாங்க. அரசியலில் என்ன வேணால் நடக்குங்க. கராதே தியாகராஜனை பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. அவர் வந்து முன்னாள் காங்கிரஸ்ல இருந்தாரு. இப்ப பாஜகல இருக்காரு. அவரு நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு. அப்படி இருந்தா கூட, இதுல அரசியல் இல்ல அப்படின்னு அவரு சொன்னாலும் கூட, அர இதுல ஒரு பெரிய அரசியல் இருப்பதா தான் பொதுமக்களும் பார்க்குறாங்க. அரசியல் வட்டாரங்கள்லயும் இந்த அரசியல் இருக்கிறதுனால விஜயை வந்து த்ரிட்டன் பண்ணுவதற்காக தான் இதை இப்படி இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தானே திருப்பி திருப்பி வைக்கப்படுது. அதாவதுங்க நீங்கள் வந்து ஃபேக்ட்ன்றது ஒன்று. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு மேலே கோர்ட்டில் வந்து அப்பீலுக்கு போய் அதுக்கப்புறம் அப்பீல் அகேன்ஸ்ட் ஆர்டர் வாங்கிலாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 வருஷமாக கூட படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கு. அது மாதிரிலாம் இருந்திருக்கு. இது வந்து முதல் தடவை நடக்கிறது கிடையாது. பட் விஜய் அவர்கள் அரசியலில் இருக்கிறதுனால இது அரசியல் பண்ணப்படுது ஒன்று. ரெண்டாவது பொதுமக்களை பொறுத்தவரைலாம் எப்படின்னா சந்தேகப்படுவாங்க. பாஜக ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த சந்தேகம் நியாயம் இல்லையா? இப்போ கரத்தே தியாகராஜன் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இதில் தேவையில்லாமல் தலையிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு களங்கம் உண்டு பண்ணுறீங்க. இதை வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸாக பாருங்கள். சென்சார் போர்டுக்கும் பிரதமருக்கும் என்ன வேலை இருக்குது? அவருக்கு இதில் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கருத்து அவரோட நிலைப்பாடு. அதுவும் வந்து ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அது கரெக்ட் தான். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை என்னென்னா 4 ரசிகர்கள் சேர்ந்துப்பா பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னா அவங்க நம்புவாங்க. உண்மையிலே சென்சார் போர்டில் இருக்கிறவங்க வேணும்ட்டே வந்துட்டு கூட பண்ணலாம். இல்லை இந்த படம் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். நீதியரசருக்கு ஓரளவுக்கு வெளிச்சம் வந்திருக்கும். அப்போ நான் என்ன இதில் புரிஞ்சுக்கிறேன்னா நீதியரசர் ஆஷா எடுத்தது கரெக்டான முடிவு. ஏன்னா இது போதும் ஒரு படம் தானே, இதை போட்டு எதுக்கு மெனக்கெடணும் அப்படின்னு ஒரு தீர்வு கொடுக்குறாங்க. அதனால் அந்த தீர்வை நோக்கி போகிறதுன்றது தான் இந்த சூழ்நிலைக்கு ஒரு முறையாக இருக்கும் அப்படின்றது தான் இது. மற்றபடி இது அரசியல் பேசப்படுமா, இதை வைத்து கூட்டணிக்கு வர வைப்பாங்கன்னா படத்தை வச்செல்லாம் கூட்டணிக்கு வர வைக்க முடியாது. கூட்டணிக்கு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த சிபிஐ வழக்கு இருக்குது பாருங்கள், 42 பேர் இறந்த கேஸு, அதில் போட்டு டைட் பண்ணாங்கன்னா இவர் தேர்தலில் நிற்கிறதே சிக்கலாகி போயிடும். ஏன்னா 12ஆம் தேதி அவருக்கு சம்மன் அனுப்பிக்கிறாங்க. சம்மன் அனுப்பியிருக்காங்க. என்ன கேட்டால் ஜனநாயகனால அவருக்கு ஒன்றும் பெரிய என்ன ஆகிட போகுதுங்க. சரி ஒரு 10 நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுது, வருமானம் அடி வாங்கும். நான் சொன்ன பாருங்க, இந்த மலேசியாவில் பாவம் டிக்கெட் வாங்கி வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போன்றவர்களுக்கு சிக்கல் இருக்கும். இன்னொன்று, இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறவங்களும் அந்த படம் இல்லைன்னா உடனே வந்து வேலைவாய்ப்பு போக போகிறதோ இல்லை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறதோ நிறுத்த போகிறது கிடையாது. வாழ்க்கை என்பது போகும். இது தேவையில்லாமல் ஒரு மன உளைச்சல். எனக்கு விடுமுறை வருது, ஒரு விடுமுறை நாள் ஒரு ஒரு பொங்கல் திருவிழாவில் ஒரு படம் பார்க்குறது எனக்கு பழக்கமாகி போயிருக்கு. அதனால தான் வருஷம் இந்த பொங்கல் திருவிழா அப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி வந்து நமக்கு வந்து கிராமத்தில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்குமோ, எப்படி வந்து தேரில் வந்து ஒரு திருவிழா நடக்கும், காணும் பொங்கலுக்கு வெளியில் போகிறாங்களோ, அதேமாதிரி அந்த பொங்கலில் வந்து படம் ரிலீஸ் ஆகும். அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. ரசிகர்கள் படம் நல்லா இருந்தால் திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. அது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். இவ்வளோ தான் இது. இதை தாண்டி போகணும். பட் பாஜக கூட்டணிக்கு வர வைக்கிறது அப்படின்னா ஜனநாயகன் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவைப்பட போகிறது சிபிஐ. அதில் டைட் பண்ணோன்னா இதை விட அதிகமாக டைட் பண்ணால் அது கொலை கேஸ். அது 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அது கொலையா, தற்கொலையா, இல்லை வந்து அசம்பாவிதமா, இல்லை விபத்தா அப்படின்றது வழக்காடு மன்றத்துக்கு போகணும். அது சிபிஐ விசாரணை இருக்கும்போது விஜய் அவர்களை வழிக்கு கொண்டு வரணும், இல்லை அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்கணும். அதுதான் கேஸு. ஜனநாயகன் படம் அல்ல என்பது என்னோட புரிதல். இந்த விஷயத்தில் ஜனநாயகனை வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் எல்லாருக்குமே நல்லது. அதை வந்து இப்போ வெளியே இருக்கிற அரசியல் தலைவர்கள் மற்ற அமைப்புகளை சேர்ந்தவங்க எல்லாம் விஜய் ஏன் இந்த விஷயத்துல எதுவும் வாய் திறக்கவே இல்லை, இல்ல விஜய் தரப்புல இருந்து இந்த படம் சம்பந்தமாவோ இந்த நெருக்கடிகள் சம்பந்தமாவோ எதுவுமே வாய் திறக்காம இருக்காங்க அப்படின்னு ஒரு பேசு
பொருள் வருது இல்லையா? இத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் அவங்க வாய் திறக்காம இல்லைங்க, இருக்கிறாங்க? பொதுவாக அவர் வந்து மக்கள் பிரச்சனைக்குமே எதுவும் பெருசாக பேசினது கிடையாது. ம். இப்போ அவரோட சொந்த பிரச்சனை. இது எப்படி பேசினா இது எப்படி போகும்? அதாவதுங்க, அரசியலில் வந்து நீங்கள் போய் அடிக்கிறது ஒன்றுங்க, அவங்க அடிச்சா நீங்கள் தாங்குவீங்களான்றது ரெண்டுங்க. இதில் ரொம்ப முக்கியம் வந்து எதிரில் இருக்கவங்க அடிச்சா தாங்க முடியுமான்றது தான் பிரச்சனை. இப்போ ஜனநாயகத்துக்கோசரம் அவர் எதனா வாயை திறந்து ஏடாகூடமாக பேசி அதுக்கப்புறம் சிபிஐயில் கூப்பிட்டு, சார் ஏன் சார் நீங்கள் வந்து 80 டேஸ் லீவ் எடுத்தீங்க, என்ன பிரச்சனை டைமுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து தப்பான கேள்வி கிடையாது. இந்த கேள்வியை வக்கீல் கேட்பாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க, பொதுமக்கள் கேட்பாங்க, எதிர்க்கட்சியில் இருக்கவங்க. இதே கேள்வியை வந்துட்டு இங்கே சென்னை நீதிமன்றத்தில் நீதியரசர் செந்தில்குமாரும் கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ அங்கே சிபிஐயில் இந்த கேஸை கேட்குறாங்களா, நாளைக்கு சிபிஐயில் கோர்ட்டில் ட்ரையலில் போய் நிற்கும்போது இதெல்லாம் வந்ததுன்னா விஜய்க்கு இன்னும் மேலும் நெருக்கடி. இது ஒரு படம், இது மாதிரி நிறைய படம் அவர் பார்த்துருக்கிறாரு. அது வாழ்க்கை. சார்ஜ் ஷீட்டில் பேர் போட்டுட்டு எஃப்ஐஆரில் சேர்த்துட்டு உங்களை A1ஆவோ A3ஆவோ இல்லை A6ஓ சேர்த்தாங்கன்னா உங்களை எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பெயில் மூவ் பண்ணணும். அப்புறம் பெயில் மூவ் பண்ணும்போது, சார் இன்றைக்கி வந்து இவருக்கு அரசியல் கட்சி நடத்துகிறாரு, வெளியில் விட்டால் எவிடன்ஸை உடைப்பார், இப்படியெல்லாம் வந்து வரும். அப்போது இதெல்லாம் வந்து யோசித்து தான் அவர் பேசணும். எடுத்தோம் கவுத்தோன்னு விஜயால் பேச முடியாது. பேசலாம். எப்போனா அதீத தைரியம் இருக்குது அப்படின்னா பேசலாம். அந்த அதீத தைரியம் வந்து ஐயாவுக்கு இருக்கான்னா அதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஓகே. இப்ப காங்கிரஸ்க்கு வருவோம். ஏன்னா நெறைய மக்கள் பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்கு சார். தொடர்ந்து போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, எதுக்காகவும் களத்துல இறங்கி போராட்டம்லாம் பண்ணது கிடையாது. ஏதோ 1, 2 எப்பயாவது ஒரு முறை பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு விஜய்க்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, எல்லா தலைவர்களும் இஷ்டத்துக்கு விட்டு போடுறாங்க. கட்டாயம் படத்த ரிலீஸ் பண்ணணுன்றாங்க. அவர புரொடெக்ட் பண்ணணுங்கிறாங்க. இவங்க கூட்டணி இன்னொரு கூட்டணியில இருக்கிறாங்க. இவ்ளோ சத்தமா இது என்ன மக்கள் பிரச்சனையா? இந்த விஷயங்களுக்கு காங்கிரஸ் வந்து இவ்ளோ ஒரு பேரிகார்ட் மாரியான ஒரு வேலைய பண்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது வந்து அரசியல், முழு அரசியல், சுயநல அரசியல். ஏன் அப்படின்னா, திமுகவை பற்றி விஜய் அவர்கள் விமர்சனம் நான் நான் கரெக்டாக சொன்னேன். அந்த நம்ம விவாதம் ஆரம்பிச்சப்போ மெர்சல் படமும் சர்க்கார் படமும் பிரச்சனை வந்தப்போ 2017லேயும் 18லேயும் அன்றைக்கி விஜய் வந்து தனி மனிதர். அன்றைக்கி அரசியல் கட்சி அவர் தொடங்கலை. எந்த ஒரு அரசியல் கட்சியை பற்றி அவர் விமர்சனம் பண்ணல. அப்போ அன்னைக்கு வந்து பொதுவாக இருக்கிற ஒரு விஜய்க்கு வந்து பாஜக அரசாங்கம் மத்தியில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு அனுமதி கொடுக்காம பிரச்சனை பண்ணுது. அவர் வந்து அரசியல் பேசுகிறாரு, வரியை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பேசினது கரெக்ட். ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு கட்சி தொடங்கி அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அவரோட நிலைப்பாடு என்னென்னா, திமுக ஒரு தீய சக்தி, திமுகவை தோக்கடித்து வீட்டுக்கு அனுப்பணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசியல் வாரிசு, குடும்ப அரசியல் பண்ணுறாங்கன்றது. இது எல்லாமே வந்து திமுக தோக்கணும். ஸ்டாலின் அவர்கள குடும்ப அரசியலில் பேசுகிறாரு, தீர்க்கமாக பேசுகிறார். அப்போது இது பேசும்போது நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்கன்னா ஒரு முதலமைச்சரையோ இல்லை ஒரு பிரதான கட்சியையோ ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு, இந்த கட்சி கூட்டணி தோற்று போகணும்னு சொல்கிறார். அவர் வந்து திமுக தோக்கணும்னு சொல்ல, நீங்கள் எல்லாம் சேர்ந்து தோக்கணும்னு தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. திமுக வீட்டுக்கு போனோன்னா என்ன அர்த்தம்னா, திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தோக்கணும்னு அர்த்தம். இது கூட அவங்களுக்கு புரியல இவ்வளோ நாள் அரசியல் இருந்து. அப்போ இது புரியாத மாதிரி திமுக கிட்ட இருக்கிற கோவத்தை காட்டிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தாவேக்காக்கு விசிறி விடுறீங்க. அப்போது உங்களுக்கு வந்து திமுகவை தைரியமாக எதிர்க்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய் வரல. அந்த பயம் இருக்குது. அட் த சேம் டைம் திமுகவையும் குறை சொல்லணும், உங்களுக்கு வந்து பேசணும். சரி, இதை வந்து மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் எதனா பேசியிருந்தீங்கன்னா அது ஒரு நியாயமாக இருக்கும். இப்போ சாம்சங் பிரச்சனையில் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இப்போவும் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எதனா ஒரு தூய்மை பணியாளர் விஷயத்திலையோ இல்லை என்கரேஜ்மெண்ட்லேயோ ஏதோ போய் போராட்டம் பண்ணால் காவல்துறை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஏடாகூடமாக அவங்கள கையாளுறாங்க. அதுக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி இருக்குது, இது மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் பண்ணாமல் வெறும் விஜய் அவர்களுக்கு ஒண்டி வசதியாக அவருக்கு பிடித்த மாதிரி அவர் குஷிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் கருத்து தெரிவிக்கிறீங்கன்னா, இதை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லை அரசியல் காரணம் தானே இது, அரசியல் சூழ்ச்சி தானே இது. அப்போ இதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ இதை வந்து நம்ம அங்கே அந்த இடத்துல கோடிட்டு காட்டும். இதை நம்ம கோடிட்டு காட்டுறதுனால திமுக நியாயப்படுத்துகிறோம், திமுக பாவம் அப்படி நான் போகலை. எந்தெந்த கட்சி என்னென்ன அரசியல் பண்ணுது. நம்ம பாஜகவை பற்றியும் பேசணும். பாஜக வந்து இதுக்கு பின்னாடி இந்த படத்துக்கு காரணமாக இருக்குமானா, இது சின்ன மீன். இது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதை வச்சு அவங்க டிலே பண்ணலாம். ஆனால் அரசியல் அழுத்தம்ன்றது எங்கே வரும்னா, சிபிஐயில் வழக்கில் வரும். இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 10 நாள் ஓடி முடிஞ்சவொடனே இது முடிஞ்சு போச்சு. இது க்ளோஸ்டு சாப்டர். இதுமே மாரி அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போனவொடனே இப்போ கோர்ட்டில் மேலே சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்லேயோ வேறு பெஞ்சில் போய் ஆர்டர் ஃபேவராக வந்துச்சுன்னா படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஓடிடும். அதனால் அரசியல் எதுவும் பெரிய மாற்றம் வராது. இந்த நேரத்தில் பேசுபொருள். ஆனால் உண்மையான பிரச்சனை கரூர் சம்பவம். அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணுறது கொள்றதுன்றது பெருசாக எடுக்கல.
விசிகாவை பொறுத்தவரையிலும் விஜய் அவர்களுக்கோ ஜனநாயகனுக்கோ பெருசாக குரல் கொடுக்கல. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒண்டி தான் விஜய் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி வழக்கறிஞர்கள் போல பேசி கொண்டிருக்கிறார். அப்போது இது வந்து கூட்டணியில் கோச்சிக்கிட்டு போனோன்னு இதை மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை திமுகவே அவங்கள வெளியில் அனுப்பணும் அதுக்கப்புறமா நம்ம போய் சேர்ந்துக்கணும்னு பண்ணுறாங்களா, இல்லை ராகுல் காந்தியெல்லாம் சொல்லி தான் இதை செய்கிறாங்களா, ராகுல் காந்திக்கு இதில் உடன்பாடு இருக்கா, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது ராகுல் காந்தி இதை வேடிக்கை பார்க்குறாரு? ஏன்னா பேசுகிறவங்க யாரும் திருமண பேச்சாளர்கள் கிடையாது. ஒரு சாதாரண ஒன்றிய கவுன்சிலரோ இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்து லெவலில் இருக்கவங்கள பூராவுமே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாவோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாவோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களாவோ இருக்கிறவங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைமையை மீறி டெல்லியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. இப்போ செல்வ பெருந்தகை சொல்கிறதுனா இனிமேல் சபை ஏறாது. திரு ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னோட 2 பிரிவா அவங்க பிரிஞ்சிருந்தாலும் அன்புமணி வந்து அதிமுகவோட இணையவரன்னு வெளிப்படையா அவர் தெரிவித்த பிறகு ராமதாஸ் அப்படியே தொக்கி நிற்கிறாரு. பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு வந்து அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற அந்த டோனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை அவர் திமுகவை நோக்கி நகர்கிறார் அப்படின்னா திரு திருமாவளவன் இந்த கூட்டணியில இருக்காரு, அதை திருமாவளவன் ஏற்றுப்பாரா? அதாவதுங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட்டு திருமா கிட்ட ஒரு விஷயத்த பேசுகிறாருன்னா மேபி இனிஷியலாக வந்து அடம் பிடிக்கலாம். என்னென்னா அது செட் ஆகாது, இல்லை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை கொடுத்துருங்க, எங்களுக்கு குறைக்காதீங்கன்னு கூட திருமா அவர்கள் சொல்லலாம். பட் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 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 குட் நெகோஷியேட்டர். அதாவது உட்காந்து பல ரவுண்டுனாலும் பேசி 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 ஒரு விஷயத்தை வந்து கடைசியில் கொண்டு போய் எடுத்துன்னு போகிறது. இவ்வளோ வருஷம் ஆயா இந்த கூட்டணியை வந்து உடையாமல் பிளவுபடாமல் ஏதோ எடுத்துகிட்டு போகிறதுனா அவருக்குள்ளே ஏதோ ஒரு 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 டாக்டிக்ஸ் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு ஸ்கில் செட் இருக்குது. இது வந்து இன்னொன்று கலைஞர்கிட்ட இருந்து கூட வந்திருக்கலாம். பொதுவாக ஆளுகின்ற கட்சிக்கு மக்களோட விரோதம் மக்களோட எண்ணோட்டம் மாறா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து கூட்டணியை வந்து இன்னும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ நமக்கு விழுந்த ஆதரவு ஓட்டுலேருந்து ஒரு 4% 5% குறையுதுன்னா ஆட்சி போயிடும். அப்போ அது வந்து திருமாவளவனுக்கு ஓகேவா? அவர் வரன்றாரு பெரியவர். வழக்கமாக அவங்க நம்மக்கிட்ட வர்றதுக்கு நேச்சுரலாக வாய்ப்பு இல்லை. குடும்ப சண்டை ஆகி பாட்டாளி மக்கள் கட்சி உடையலைன்னா அதிமுக கிட்ட தான் அவங்க திருப்பி வந்திருப்பாங்க. இப்போ அங்கே ஒரு பிளவுன்னு வரவே அதிலிருந்து வராங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த வாக்கு என்பதை உடைக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ எதிரியோட அந்த கணக்கு, என்டிஏவோட அந்த கணக்கில் எண்ணிக்கை வரக்கூடாது அப்படின்னு அவர் புரிய வச்சா மேபி ஒத்துக்கலாம். அன்புமணி ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் பண்ணி ஒரு டீலை போட்டு முடிச்சிட்டாப்புல. ஐயாவை பொறுத்தவரை என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி இந்த 17 சீட்டை அவரால் திமுகவில் கேட்டு பெற முடியாது. 17 சீட்டு அங்கே கொடுத்தா திமுகவுக்கு என்ன இருக்குது? எவ்வளோன்னு கொடுப்பாங்க? இப்போ இவருக்கு 17 கொடுத்தா காங்கிரஸ் எப்படியா இருந்தாலும் 30ன்னு கேட்பாங்க. நீங்கள் போன வாட்டி ஏன்னா ஆட்சியிலேயே பங்கு கேட்குறவங்க அவங்களும் சீட்டு கூட கேட்பாங்க. ஏன்னா மொத்தம் 234 தொகுதியில் குறைஞ்சது வந்து 160லேருந்து 170 சீட்டு வந்து ஒரு திராவிட கட்சி நிற்குன்னு நினைக்கும். அப்போது வரப்போகிற கட்சிகள்லாம் நீங்கள் கூட்டணியில் நிறைய சீட்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனை. இப்போ ஏன் மருத்துவர் ராமதாஸ்க்கு வேறு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவர் திமுகவோட போகிறாருன்னா அவருக்கு அது சேஃப்டி, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கடைசியில் இந்த ஓட்டர்ஸ் மத்தியில் இது எப்படி பார்க்குறது? அப்போ உண்மையான சிக்கல் வந்து திமுகலேயே போய் ஐயா சேர்ந்தாலும் ஒரு கேள்வி, நீங்கள் மாம்பழம் அப்படின்னு சொன்னதுனால இந்த கொஷின், இப்போ இந்த சின்னம் யாருக்கு போகும்? சின்னம் வந்து அன்புமணி ராமதாஸ் கிட்ட தான் இருக்கும். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு. இப்போ நேரம் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் போய் வழக்காடு மன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணாலும் தேர்தல் ஆணையம் விஷயத்தில் வந்துட்டு கோர்ட் வந்து இந்த சென்சார் போர்டு மாதிரி அவ்வளோ ஸ்பீடாலாம் எடுக்க முடியாது. இவங்க ஒன்று சொன்னால் நானும் கான்ஸ்டியூஷனல் பாடி தான், சென்சார் போர்டுன்றதுக்கு வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு நீங்கள் வலிச்சிட்டு வரலாம். வி கமாண்ட் அப்படின்றது அந்த ரிட்டு வந்து அப்ளை ஆகும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோ இல்லை சபாநாயகர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படிங்க, இல்லை ஜனாதிபதி கிட்ட போகிறீங்க அப்படின்னா அதுவும் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி. ஒரு உச்சநீதிமன்றம் இல்லை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் படைத்தது தான் அந்த ஆணையம் இல்லை ஜனாதிபதி அலுவலகம். அப்போ அதேமாதிரி இராணுவம் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோர்ட் மூலயமா ஒரு பெரிய விஷயங்களை பண்ண முடியாது. அது நீங்கள் போனோம்னா ஆர்மிக்குன்னு தனியாக ட்ரிபியூனல் இருக்குது, கோர்ட்ஸ் இருக்குது, அங்கே தான் போக முடியும். அப்போ தீர்வு என்பது உடனடியாக கிடைக்காது. இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு 90 நாள் இல்லை 80 நாள் தான் இருக்குது. அப்போ மருத்துவர் ஐயாவுக்கு தீர்வு என்பதிலே சிக்கல் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, சின்னத்தை தாண்டி சரி திமுகவில் போகிற வலுவான கட்டமைப்பு கூட்டணி பலமாகும், அதெல்லாம் கரெக்டு. பட் சிக்கல் என்னன்னா, கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரே கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணிக்குள்ள பரஸ்பரமாக வாக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அப்போது ஏன்னா இவங்க 2 பேருமே இப்போ நாளைக்கு திடீர்னு ஒரு வாதத்துக்கு புதுசாக ஒரு கட்சி தொடங்குறாரு ஒருத்தர், அந்த கட்சி பயங்கரமாக வருது, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? இப்போ பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும்? இது தேர்தலாக இது ஓட்டே போடல போ அப்படின்னு கூட போவாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இருதுருவ அரசியலையோ இல்லை யாருக்கு யார் அப்படின்றது பார்த்து ஒரு பழக்கம் இருக்குது. அது எப்படி வருது அப்படின்றதையும் பார்க்கும். ஒருவேளை அந்த கூட்டணி இப்போது ஃபியூஸ் ஆகுமா,
இல்லை அது ஓட்டு சிதறமா, இல்லை ஓட்டு எதிர்ப்பாக போய், இல்லை அன்புமணிக்கு அதிக ஓட்டு போதா, இல்லை மருத்துவர் ராமதாஸ்க்கு அதிக ஓட்டா வருதெல்லாம் அப்புறம் பார்க்கணும். பட் அவருக்கு இன்றைக்கி இருக்கிற ஃபேரான சாய்ஸ் அப்படின்னு பார்த்தா டிஎம்கே தான். அவர் அங்கே போய் சேர்றது தான் அவருக்கு இதுவாக இருக்கும். இப்போ விஜயை நம்பி போகிறாரு கொண்டாருன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. சிபிஐ விஷயத்தில் என்ன பண்ண போகிறாங்க ஏதுன்னு தெரியல. ஒரு நிலையான அரசியல் இல்லை. நிறைய பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. நான் இதை நிறைய வாட்டி ஃபஸ்ட்லேருந்தே பதிவு பண்ணிகிட்ருப்பேன். மற்ற கட்சிகளோ இந்த தேர்தல் நேரத்தில் நெருக்கடி வர 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 தாவேகா வந்து திக்குமுக்காடும். ஏன்னா தனியாக நிற்கிறாங்க. நான் ராவண மகன் ஒத்தையில் நிற்கிறேன் அப்படி இப்படின்னு பாட்டு போட்டு படத்தில் பண்ணுறது வேறு. நிஜ அரசியலில் களத்தில் நிற்கிறதுன்றது வேறு. நாளைக்கு வேட்பாளர் தூக்குவாங்க. அவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீங்கள் வந்து சின்ன சின்ன ஒன்றிய செயலர், மாவட்ட துணை, இணை, நகரத்தில் இணை, அணை அப்படிலாம் எடுக்கிறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு இருக்கிற மெயின் விக்கெட்டே தூக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டக்கு 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 டக்குன்னு போட்டுருவாங்க. அவங்க இன்னும் ஃபோக்கஸே பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா அவங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து. அமலாக்கத்துறை, ஊழல், சிபிஐ விசாரணை, அப்புறம் தேர்தல், சின்னம், வாக்காளர்களுக்கு குஷிப்படுத்துறதுக்கு நீங்க பணம் சொல்றத பட்டுவாடா. பார்த்தா இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில யார் வேணாலும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், ஒரு தேர்தல்ல நிக்கலாம் இல்லையா? இவ்ளோ பெரிய நெருக்கடிய குடுத்தா ஒரு சாதாரண மனுஷன் வந்து நான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கவே மாட்டானே சார். நினைக்காத மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. நம்மலாம் நீட் தேர்வு பிரச்சனையை தானே பெருசாக பேசுகிறோம். ஒரு டாக்டர் ஆக முடியாது. ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ நீங்கள் சாதாரணமாக ஆக முடியாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி எதனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு? கொள்கைக்கு பிரச்சனை இல்லை. நாம் தமிழர் கட்சி எதனால் பிரச்சனை பண்ணிட்டு ஃபேஸ் பண்ணுது ப்ராப்ளம். இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து சட்ட நுணுக்கங்கள் மூலியமாவோ இல்லை ஒரு அழுத்தங்கள் இருக்கும். அரசியல்ன்றது ரொம்ப 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 கடினமான ஒரு துறைங்க. அதில் வந்துட்டு ஒரு 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 1, 2 பேர் தான் வந்து மேலே வர முடியும். மிச்சம் வந்து ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் வந்து அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். அதனால தான் அரசியலை வந்து ஒரு சில நேரத்தில் வந்து சாக்கடைன்னிடுறாங்க டக்குன்னு. என்னை பொறுத்தவரை அது சாக்கடை இல்லை, இந்தியா அது மாதிரி புனிதமானது தான் அது. ஆ, அது யார் அந்த அரசியல் செய்கிறாங்களோ அதை வைத்து இருக்கு. ஓகே. இப்போ நான் அதுக்குன்ட்டு நான் 50 வருஷம் பின்னாடி தான் போனோம். அப்போ எனக்கு அந்த புனிதத்தன்மை வேணும்னா இல்லை தூயத்தன்மை வேணும்னா, இப்போ விஜய் அவர்கள் தூய ஆட்சின்னு பேசுகிறாரு. யாரை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுகிறீங்க? யாரோட பணத்தில் நீங்கள் கட்சி நடத்துறீங்க? அந்த பணம் எப்படி வருது? கருப்பு பணம் வைத்து தான் நீங்கள் அரசியல் செய்கிறீங்களா, இல்லை உண்மையிலே உண்டி குலுக்கி சேர்த்து இல்லை மக்கள்கிட்ட பணம் வாங்கி பண்ணுறீங்களா? இதெல்லாம் வருது இல்லை கேள்வி. இந்த கேள்விக்கு தாவாக்கே கிட்டேயும் பதில் கிடையாது. அப்போ அது மாதிரி நேரத்தில் தான் நம்ம என்ன இந்த மாதிரி விஷயம் சொல்கிறோன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு தேவை அனுபவம். ஸ்டார்டிங்கில் ஒரு கூட்டணி கிட்டே நீ வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறமா கூட்டணி மூலமாக வளர்ந்து ஒரு பலத்தை அடைஞ்சதுக்கு பிறகு எப்போ நீ கெட்டவன், உன் கூட இனிமேல் எனக்கு ஒட்டும் இல்லை வரும் வரலாம், நான் தனியாக பிச்சுன்னு போகிறேன்னு கூட மாற்றி அரசியலை பண்ணலாம். ஆனால் அது வந்து எடுத்த உடனே இல்லை இல்லை இது செட் ஆகாது, அது செட் ஆகாது. மக்களுக்கு யாரை பிடிக்குது அவங்க கூட சேர்ந்துக்கணும். மக்களுக்கு யாரை பிடிக்கல அவங்கள தவிர்க்கணும். இல்லை ஒருவேளை அந்த தேர்தலில் ஒரு சூழல் ஒரு கட்டமைப்பு உருவாகுதுன்னா கூட ஏன்னா கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் வைக்கிறது தான். அதுக்கு மொத்த வேலிடிட்டி பீரியடே 100 நாள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே தான் இருக்கணும்னு கிடையாது. இது வந்து திருமண வாழ்க்கை கிடையாது, சேர்ந்து தான் வாழணும்னு. எப்போ வேணால் பிச்சின்னு வரலாம், திருப்பி மறுபடியும் ஒட்டிக்கலாம். ஆனால் உங்களோட நோக்கமானது மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் எப்பயுமே பேசுகிறீங்களா, மக்கள் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்களா, அப்போ மக்கள் உங்கள் பக்கம் நிற்பாங்க. அதான் நிறைய பேர் பேசுறதில்ல. ஒரு கொள்கையை ஒன்று எடுத்துக்கிறது, இதான் என் கொள்கை. கொள்கை வந்து கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு ஓகே. இன்றைக்கி இருக்கிற இந்த கட்சிகளுக்கெல்லாம் கொள்கை என்பது எனக்கு கேட்டால் தேவையில்லை. அந்தந்த ஊரில் போய் என்னங்க உங்கள் பிரச்சனை அப்படின்னா மக்கள் சொல்லுவாங்க, அதுதான் உங்கள் கொள்கையாக இருக்கணும். அதுதான் என்னோட புரிதல். பராசக்தி படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் குடுத்துட்டாங்க. ஆனா ஜனநாயகனுக்கு தான் குடுக்கல. இத எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, பராசக்தி பார்க்க போகிறவங்க டிக்கெட் வாங்கினவங்களுக்குலாம் இப்போ ஒரு ஆப்ஷனு. ஜனநாயகன் புக் பண்ணவங்க வேணால் பராசக்தி இருந்ததுன்னா அதை போய் பார்க்கலாம். அட்லீஸ்ட் பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்க்கும்போது எதனா பொங்கலுக்கு போடுங்கப்பா. நீங்கள் பாட்டு வந்த 2 பெரிய படத்தையும் சென்சாரில் நீங்கள் நிறுத்தி வச்சிங்க என்னன்றது பார்ப்பாங்க. பராசக்தி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது பின்னாடி. இது வந்து பராசக்தியை நீங்கள் டிலே பண்ண அதனால் மைலேஜ் கூட கிடைக்கலாம். அதனால் எதுக்கு வம்புன்னு கூட கொடுத்துட்ருப்பாங்க. இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து யார் என்ன பெருசாக பிரச்சனை பண்ணிட போகிறாங்க பிஜேபி எதிர்த்து? விஜய் சார் பேசிடுவாரா? பேச மாட்டார். அரசியல் ரீதியாக இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். மற்றபடி பொதுமக்களை பொறுத்தவரைலாம் ஒரு ஒரு வருத்தம் இருக்கும், இந்த படத்தை கொடுத்துட்டாங்க இந்த படத்தை கொடுக்கலன்னு. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அதாவது விஜய் ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, பார்த்தீங்களா டிஎம்கே அவங்களுக்கு ஒண்டி டான் பிக்சர்ஸில் வர டிஎம்கே படம் ஒண்டி கிளியர் பண்ணிக்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறது மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய சென்சார் போர்டு. புரிஞ்சுக்கணும். அப்போ டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை கூட தாவேக்கள் இருக்கும் கட்ட வைப்பாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். விஜய் அவர்கள் இதில் வந்து கொஞ்சம் வாயை திறந்து பேசினா மேலும் சிக்கலாகிடும். அவர் திருப்பரங்குன்ற விஷயத்தில் பேசாத நான் கேள்வி கேட்டேன். இந்த விஷயத்தில் விஜய் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா
விஜய் ரசிகர்கள் வந்து படத்தை பார்ப்பாங்க. ஒரு பத்திரிக்கையாளராக நான் வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய அரசியலை பார்க்குறேன், அவரோட ஃப்யூச்சரை பார்க்குறேன். 2026 வந்து தேர்தலில் நின்று ஜெயிக்கிறது தோக்கிறது தாண்டி 2031 வரலாம் அவர் தாக்கு பிடிக்கணும். அப்போ மேபி தமிழகத்துக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு முதல்வர் வேட்பாளராக வரலாம். நம்ம என்ன பார்க்குறோன்னா, அனுபவமே இல்லாமல் நான் முதல் தேர்விலே எல்லாரையும் முடிச்சிருவேன்னும் போது தான், அடடா இது ஓவர் பேச்சா இருக்குது. சொந்த படத்தை கூட ரிலீஸ் பண்ண முடியல, சொந்த தொண்டனை கூட காப்பாற்ற முடியல, கட்சியை பலப்படுத்த முடியல, ஒரு பிரதமரை எதிர்த்து பேச முடியல, இவ்வளவு பிரச்சனையை வைத்துக்கிட்டு அப்புறம் பிரதானமாக இருக்க கட்சிகளை வந்து மலிவாக நடத்துறது, அதாவது கண்டுக்காமல் போகிறாராம். இப்போ இவரை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. இப்போ பராசக்தி ரிலீஸா, கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருக்கிறாங்களா, திமுக அவங்க வேலையை பார்க்குறாங்களா, அண்ணா திமுக அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ விஜய் சார் என்ன அவர் வேலையை பார்க்க முடியுமா? இப்போ படம் ரிலீஸ் ஆகல, இப்போ போயிட்டு அண்ணே அவர் மலேசியால இருந்து வந்ததுல இருந்தே அவருக்கு பிரச்சனை தானே. சிபிஐயோட சம்மன் வந்திருக்கு, படம் நிறுத்தி ஒரு வைக்கப்பட்டிருக்கு. விஷயம், ஒரு கட்டடம் கட்டுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அடித்தளத்தில் கட்டுமானத்தை நல்லா போடணும். ஒன்று, கட்டுமானமே ஏடாகூடமாக இருக்குது. நீங்கள் வெறும் காட்சி ஊடகத்தில் இப்படி இப்படி வைப்பு பண்ணுறது அல்ல அரசியல். அதை தாண்டி சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க இருக்கணும். வழக்காடு மன்றத்தில் போகிற கவுன்சில் எந்த மாதிரி கவுன்சில், இன்றைக்கி பராசரனை வைக்கிறீங்க ரைட்டா, படானும் போது பராசரனை வைக்கிறீங்க. அதே தாவேக்காக்கு ஒரு சில பிரச்சனைகளுக்கு வழக்கு போன போது இந்த அளவுக்கு சீனியர் கவுன்சிலை வைக்கல நீங்கள். அப்போது மக்கள் பிரச்சனை, கட்சி ரீதியான பிரச்சனைன்னும் போதே உங்களுக்கு வக்கீலில் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் தான் ஒரு 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 இது. அதே மாதிரி உங்களோட அந்த வழக்கறிஞர் பிரிவை இன்னும் பலப்படுத்தும். அப்போது அப்போ உங்களோட கதை என்னன்றது பிரச்சனை. இன்னொன்று, ராவண மகன்டா நான், எதிர்க்கிறவங்களுக்கெல்லாம் யமன்டா அப்படின்றதுலாம் யாருன்னா அங்கே மொழியாக்கம் பண்ணி, ஆல்ரெடி நம்ம ராவணன் சொன்னாலுமே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை நம்மளை. எங்கே மேலே உட்காந்துக்கிறவங்களுக்கோ ஹிந்தி பேசுகிறவங்களுக்கோ இந்த பஞ்சாயத்தெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சுட்டு போகும்போது அப்புறம் குத்துதே கொடைதானா நான் என்ன பண்ண முடியும், இல்லை நீங்கள் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம இதை பற்றி விமர்சனம் தான் பண்ண முடியும், இல்லை பேச முடியும். இதில் தப்பு ரைட்டுன்றது படத்தில் என்ன காட்சிகள் இருக்கிறதுன்றது பார்க்கணும். மற்றபடி பராசக்தியை சென்சார் போர்டு அது சிக்கலாக பார்க்கவில்லை, ஜனநாயகனை சென்சார் போர்டு சிக்கலாக பார்க்கிறது. இதற்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லையான்றது நமக்கு விஜயோட அடுத்த நகர்வுகளை வைத்து நம்ம கணிக்கலாம். யார் அரசியல் பண்ணது, எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. விஜய் தான் இதில் சம்மந்தப்பட்டவர். விஜய் வாயை திறந்து பேச பேச நமக்கு உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சி பேசுறதுன்றது அரசியல், அது உண்மைத்தன்மைக்கு அப்பாற்பட்ட பிரச்சாரம். நன்றி சார். நன்றி.